பிரைஸ் லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது வெளியே வேஷம் போடுகிறவர்களாக அல்ல, ஸ்தோத்திரம் 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 என்று வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும் பொழுது இருதயம் மாத்திரம் அடுப்பில் என்ன இருக்கிறது, அறைக்குள் என்ன நடக்கிறது, டிவியில் சீரியல் போயிருக்குமா, அல்லது பக்கத்து வீட்டில் என் சண்டை நடந்திருக்குமா நடந்திருக்காதா, இப்படிப்பட்ட சிந்தைகளோடு நாம் தேவ சமூகத்திலே இருந்தோமானால், அந்த ரங்கத்திலே கர்த்தரை நாம் தேடவில்லை என்றால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை என்றால் கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் இருதயத்துக்குள் வாசம் செய்கிற உன்னுடைய உன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆலயமாக எடுத்துக்கொண்ட தெய்வத்தினிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்குள் வாசமா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஒரு சிம்மாசனம் போட்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். பிதாவாகிய தெய்வமே, எங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிறவமை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் ஆசிர்வதிக்க போதுமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.